குட் ஈவினிங் காய்ஸ். இன்னைக்கு மார்ச் 7க்கான கரண்ட் அஃபேர்ஸ். மொத்தம் ஒரு 14 நியூஸ் இருக்கு. ஸோ ஒரு 15 டு 20 மினிட்ஸ்க்குள்ள இதை வந்து கிறிஸ்பாக முடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நியூஸ், கர்நாடகாவும் ஆந்திராவும் மைனர்ஸ்க்கு வந்து சோஷியல் மீடியா பேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்களாம். ஏன்னா நிறைய அடிக்ட் ஆகுறாங்க சின்ன பிள்ளைங்க அப்படின்ட்டு. ஸோ கர்நாடகா பார்த்தீங்கன்னா ஏஜ் 16, ஆந்திரா வந்துட்டு 13. இவங்க தான் ஃபர்ஸ்ட்டா அப்படின்னு பார்த்தா இல்ல. இந்தோனேஷியாவும் பண்ணியிருக்காங்க. அவங்களும் 16 வயசுக்கு கீழ. பிரான்ஸ் 15 வயசு, ஸ்பெயின் 16 வயசு. பட் ஃபர்ஸ்ட்டு கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா தான். வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட்டு வந்து இவங்க தான் கொண்டு வந்தாங்க. 16 வயசுக்கு கீழ உள்ள டீனேஜர்ஸ்க்கு வந்துட்டு பேன் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு வேர்ல்டுலயே வந்துட்டு ஆஸ்திரேலியா தான். ஃபர்ஸ்ட்டு வேர்ல்டுல. ஸோ கர்நாடகா 16 வயசுக்கு கீழ, ஆந்திரா வந்துட்டு 13 வயசுக்கு கீழ. 2வது நியூஸ், ஆர்பிஐல வந்துட்டு இப்ப புதுசா வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்குன்னா, இந்த ஸ்மால் வேல்யூல வந்து டிஜிட்டல் ஃப்ராட் நடக்குது டிரான்சாக்ஷன்ஸ்ல. அதுக்கு வந்துட்டு நம்ம கிளைம் பண்ணலாமா. எப்படின்னா 25,000 இல்லன்னா 85% ஆஃப் த லாஸ். இது 2ல வந்து எது கம்மியா இருக்கோ அது நமக்கு தருவாங்களாம். இப்ப 50,000 இருக்கு. அதுல வந்துட்டு ஒரு 20,000 தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து 85% இல்லன்னா 25,000 அப்படின்னு பார்த்தாங்க. எது கம்மியா இருக்கோ அத தான் நமக்கு தருவாங்க. இப்ப அதே மாரி ஒரு 47,000 அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட 30 சம்திங் வரும். 85% அப்படின்னா. அத நமக்கு தரமாட்டாங்க. மினிமம் வந்து அது 25,000 தான். அத தான் நமக்கு தருவாங்க. ஸோ இத தான் சொல்ல வராங்க. மேக்ஸிமம் எலிஜிபிள் கிளைம் அப்படிங்கிறது வந்து ஒண்ணு 25,000 இல்லன்னா லாஸ்ட்ல 85% வந்துட்டு நமக்கு தருவாங்களாம். 15% லாஸ வந்து நம்ம ஏத்துக்க தான் செய்யணும். இது வந்து அப்போனா எப்பப்ப பிரச்சனையாகுதோ அப்பலாம் வாங்கிட்டே இருக்கலாம்னா கிடையாது. ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் தான் வந்து தர்றாங்க. இதுக்கு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு. 1930ங்கிற ஹெல்ப்லைன் நம்பர். அண்ட் இந்த மாரி பிரச்சனையாகி 5 கேலண்டர் டேஸ்க்குள்ள நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் ஆர்பிஐட்டயும், கிரைம் டிபார்ட்மெண்ட்டையும். ஸோ இந்த மாரி ஒண்ணு இப்ப இன்னும் வரல. எப்ப வருது அப்படின்னா, ஜூலை 1 வந்துட்டு அமலுக்கு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரி, என்னென்னமோ ஓப்பன் ஆகுது. ச்சே! ஓகே. அப்ப இந்த காச வந்து எதுலருந்து குடுக்குறாங்கன்னா, டெஃப் அக்கவுண்ட். டிஇஏஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னது அப்படின்னா, ரொம்ப நாளா காசு போட்டுட்டு அத எடுக்காம இந்த மாரி அன்கிளைம்டா இருக்கிற நெறைய காசு கடைசியில எங்க போயிருக்கும்னா, ஆர்பிஐயோட இந்த டெஃப்ல போய் விழுந்துரும். டெஃப்ங்கிறது என்னது அப்பன்னா, டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட். அப்ப இந்த மாரி மக்கள் எடுக்காத காச மக்களுக்கே எஜுகேட் பண்ற விதமா, அவேர்னஸ் பண்ற விதமா, அவங்களுக்கு யூஸ் ஆகுற மாரி ஆர்பிஐ யூஸ் பண்ணுது. அதுக்கு தான் இந்த கிளைம் டெபாசிட் சின்னதுக்கு இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு 50,000 வரைக்கும். மேக்ஸிமம் லிமிட் வந்து 50,000 வரைக்கும். அதுல ஏதாவது நமக்கு பிரச்சனை ஆகுது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நம்ம ஏதாவது ஏமாறுறோம் அப்படின்னா, 25,000 இல்லன்னா 85% ஆஃப் த அந்த லாஸ் அத வந்து நமக்கு அவங்க எது கம்மியா இருக்கோ நமக்கு தர்றாங்களாம். 3வது, ஹுருன் குளோபல் ரிச் லிஸ்ட்ன்னு சொல்லி ஒண்ணு விடுவாங்க. இது இது எதுக்கு விடுறாங்க அப்படின்னா, பணக்காரங்க யாருங்கிற ஒரு கணக்கெடுப்பு. மொத்தமா எவ்வளோ பணக்காரங்க இருக்காங்களாம்? 40, 20 4020 பில்லியனியர்ஸ் இருக்காங்களாம். போன வருஷத்த கம்பேர் பண்ணும்போது 578 வந்து அதிகமா இருக்காங்க. அதிகமாகி என்னதுன்னா 4020 பில்லியனியர்ஸ் இருக்காங்களாம். அப்ப இதுல யாரு ஹையஸ்ட்டா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்லியனியர் கேபிட்டல் ஆஃப் வேர்ல்டுங்கிறது எந்த கண்ட்ரி ஃபர்ஸ்ட்டா இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சைனா. இதே சிட்டீஸ்ல யாரு ஃபர்ஸ்ட்டா இருக்காங்கன்னு பார்த்தா, நியூயார்க் இருக்கு. ஸோ கண்ட்ரின்னு கேட்டா சைனான்னு போடணும். பில்லியனியர் கேபிட்டல் ஆஃப் வேர்ல்டுல எந்த சிட்டின்னு கேட்டா நியூயார்க் அப்படின்னு போடணும். சரி, சைனா தான் கண்ட்ரில நம்பர் 1. 2வது யாரு? யுஎஸ்ஏ. 3வது பொசிஷன் இந்தியாவுக்கு. 3வது பொசிஷன் 308. 3வது பொசிஷன் 308. 308ங்கிறதுன்னா அத்தனை பில்லியனர்ஸ் இருக்காங்களாமா இந்தியால. யுஎஸ்ஏல ஒரு 1000. சைனால வந்து ஒரு 1110. இப்படிங்கிற கணக்கு. அதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டாம். இந்தியாவ மட்டும் கணக்கு எடுத்துக்குவோம். 308. 3rd பொசிஷன் 308. சரி, அப்ப சிட்டில நியூயார்க். அப்ப இந்தியால மும்பை. மும்பைல எத்தன பேர் இருக்காங்க? 95 பேர் இருக்காங்களாமா. அப்ப இந்தியால மொத்தமா எடுத்துட்டா டாப் 3ல யார் இருக்காங்க? முகேஷ் அம்பானி, கௌதம் அம்பானி, ரோஷினி நாடார். ஹெச்சிஎல்லோட குரூப் அவங்க. இவங்க தான் டாப் 10ல இருக்கிற ஒரே வுமன். ஃபர்ஸ்ட் வுமன் போல இருக்கு. அதுக்கப்புறம் புதுசா இப்ப நெறைய பில்லியனர்ஸ் வந்திருக்காங்க. எந்த செக்டார்ல இருந்து இந்த பில்லியனர்ஸ்லாம் வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா, ஹெல்த் கேர் அந்த செக்டார்ல இருந்து தான் அதிகமா வந்திருக்காங்களாம். அடுத்து ப்ராஜெக்ட் கேஏஎல் அப்படிங்கிறது என்னன்னா, இது ஒரு ட்ரோனா. அதுவும் ஒன் வே அட்டாக் ட்ரோன். ஒன் வே அட்டாக் ட்ரோன்னா ஒண்ணுமே இல்ல. ஒரு டார்கெட் இருக்குன்னா, அப்படியே அதுல போய் மோதி இதுவும் தன்னை அழிச்சிட்டு அந்த டார்கெட்டையும் அழிச்சிரும். ஸோ அந்த ஸ்ட்ரைக் டார்கெட் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா 1000 கிலோமீட்டர் வரைக்கும் இது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஒன் வே ட்ரோனு ப்ராஜெக்ட் கேஏஎல். இதை யார் பண்ணியிருக்காங்க? ஐஜி டிஃபென்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. எங்கே இருக்குது? ஒடிஷாவில் இருக்குது. நோய்டா பேஸ் பண்ண கம்பெனி. ஒடிஷாவில் நோய்டா பேஸ் பண்ண கம்பெனி தான் ஐஜி டிஃபென்ஸ். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ப்ராஜெக்ட் கல் அப்படிங்கிற ஒன்று. இது என்னதுன்னா ஒரு ஒன் வே ட்ரோன். அதுவே டார்கெட்டை அட்டாக் பண்ணி அது தன்னைத்தானே டெஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டா
டார்கெட்டையும் அழிச்சிரும். இதுதான் ப்ராஜெக்ட் கல் அப்படிங்கிறது. அடுத்து நபார்டு வந்துட்டு கிளைமேட் இன்னோவேஷன் சேலஞ்ச் அப்படிங்கிற ஒண்ண வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, நெறைய கிளைமேட் பிரச்சனை இருக்கு. இதுக்கு வந்து நம்ம யாராவது ஒரு ப்ராஜெக்ட் மாரி எடுத்து ஒரு சொல்யூஷன் சொல்லணுமா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து 15,00,000 இதெல்லாம் இப்ப எங்க நடக்குது? சும்மா அப்படியே நடந்துராது இல்லையா? ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணும் இதுக்கு. அதுல தான் இத பத்தின நியூஸ் எல்லாம் அவங்க போடுவாங்க, வப்பாங்க. அப்ப எங்க நடக்குதுன்னா, நபார்டுக்கு டிக்ரா அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இது ஆல்ரெடி இப்ப இருக்கிற கிளைமேட் டேட்டா பிளாட்ஃபார்ம். இதுல வந்து எப்படி இருக்கும்னா, எந்த ஃபீல்டு வந்து நல்ல கல்டிவேபிளா இருக்கு, எந்த கிராப் வந்துட்டு கிளைமேட் ரெசிலியன்ட் கிராப்பா இருக்கு, கிளைமேட்ட மிஞ்சியுமே அது நல்லா வளரும் அப்படிங்கிற கிராப்பா இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் இதுல இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் இது கொண்டு வராங்க. இந்த பிளாட்ஃபார்மோட ஃபுல் ஃபார்ம் என்னது? டேட்டா தானே இதுலேருந்து எடுக்கிறோம். ஸோ டி ஃபார் டேட்டா. டேட்டா இன் கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர். கிளைமேட்டை எப்படி எதிர்த்து அக்ரிகல்ச்சர் பண்ணலாங்கிறதுக்கான டேட்டா இருக்குது டிக்ரா. இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த இன்னோவேஷன் சேலஞ்ச் வந்து வருதாம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் 15,00,000 ரூபாயாம். அடுத்த ஏடிபி அப்படிங்கிறது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். இவங்க வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி வார்னிங்னா, கரண்டா இப்போ ஆயில் பிரச்சனைலாம் நிறைய இருக்கு. நம்மகிட்ட வந்து இப்போ ஒரு 100 மில்லியன் பேரல்ஸ் இருக்காம். இத வச்சுட்டு ஒரு 40 டூ 45 நாள் வரைக்கும் தான் இந்தியாவால பண்ண முடியுங்கிற ஒரு கணிப்பு குடுத்துருக்காங்க. ஒரு வார்னிங். இது ஒரு சிக்கலான சிச்சுவேஷன். இந்தியாவால இவ்வளவுதான் முடியும் அப்படிங்கிற மாரி ஒரு வார்னிங் குடுத்துருக்காங்க. இது இந்த பிரச்சனை ஏன் இப்ப வந்திருக்கு? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல வந்து இப்ப இஷ்யூ போயிட்டு இருக்கு. இது எங்க இருக்கு? இது ஒரு இப்படி தண்ணி மாதிரி இங்க போகும். இங்க லைக் ஈரான் இருக்கும்னு நெனைக்கிறேன். இங்க ஒமான் இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த தண்ணி பாதை தான் வந்து இந்த இந்த இடம் தான் வந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது. இப்போ நம்மளோட மெர்ச்சன்ட் வெசல்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா, இங்கிட்டு தான் போயிட்டு வரும். இத அடைச்சு வச்சுட்டு இல்லன்னா இங்கனக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கனால, நம்மளால வந்து அந்த ட்ரேடிங் வந்து பண்ண முடிய மாட்டேங்குது இங்க. இதனால தான் நமக்கு இப்ப இவ்வளோ பெரிய விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அந்த இடத்துக்கு பேரு. ஏன் இங்க இதனால இவ்வளோ பிரச்சனை நமக்கு ஏற்படுதுன்னா, ஒரு 40-50% ஆஃப் நம்ம வந்து இறக்குமதி வந்து இதுல இருந்து தான் பண்றோம். இந்த வழியா தான் போயிட்டு வரணும் நம்ம கப்பல். இதுல தான் நம்ம வந்து அந்த சரக்கு எடுத்துட்டு வர முடியும். அங்க பிரச்சனைனால நமக்கு இவ்வளோ பிரச்சனை. சரி. ஏடிபி வந்து வார்னிங் குடுத்துட்டாங்க. அண்ட் இப்ப நம்மகிட்ட என்ன இருக்கு, ஏதுன்னு இருக்குல்ல. நம்மகிட்ட வந்து எஸ்பிஆர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்னது? ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ். நாம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. கரண்ட்டா பார்த்துட்டீங்கன்னா 5.33 எம்எம்டி அப்படிங்கிறது மில்லியன் மெட்ரிக் டன் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 9 நாள் வரைக்கும் தான் நம்ம கன்சப்ஷன் பண்ண முடியும். 9.5 டேஸ் ஆஃப் கன்சப்ஷன் தான் இதுலருந்து நம்மளால பண்ண முடியும். சரி. இந்தியா தான் அப்போ வந்து ஆயில் வந்து கன்சியூம் பண்றதுல 3 லார்ஜஸ்ட்டா இருக்காங்களாம் இந்தியா. சரி இந்த ஃபேஸ் 2 எஸ்பிஆர்ங்கிறத பண்ண போறாங்க. அப்ப இதுக்கு முன்னாடியே ஃபேஸ் 1 எஸ்பிஆர்ன்னு இருக்கு. அது எங்கெங்க இருக்குன்னா, கர்நாடகால இருக்கு. இன்னும் 2 இடத்துல இருக்கு. பட் நான் அத பார்க்கல. நான் வேணா அதையும் சேர்த்து இதுல எழுதிர்றேன். ஓகே. ஆமா. ஸோ நாம தான் வந்துட்டு 3 லார்ஜஸ்ட் ஆயில் கன்சியூம் பண்றதுல நாம தான் வந்து 3ஆம். இப்ப வந்து இந்த ஃபேஸ் 2 எஸ்பிஆர வந்துட்டு நம்ம அதுல இன்னும் நம்ம நெறைய வொர்க் பண்ணணும். அதுல வந்து 6.5 எம்எம்டி ஆஃப் ஸ்டோரேஜ் வந்துட்டு ஆட் பண்ண போறாங்களாம். இது எங்க பண்ண போறாங்கன்னா, ஒடிஷாலயும், கர்நாடகாலயும். நம்ம அத மட்டும் படிச்சுட்டு போவோம். அவன் வந்து அழகா கொஸ்டின்ல வந்து அந்த ஊர் பேர கேட்டுருவான். உள்ள இருக்க அந்த டிஸ்ட்ரிக்ட் பேர. ஸோ ஒடிஷால சண்டிகோல்ங்கிற இடத்துலயும், கர்நாடகால பாடூர்ங்கிற இடத்துலயும் வந்துட்டு இந்த ஃபேஸ் 2 பண்ணணும். எவ்வளோக்கு ஸ்டோரேஜ்க்கு? 6.5 எம்எம்டி ஸ்டோரேஜ்க்கு. நம்மட்ட இப்ப ஆல்ரெடி எவ்வளோ இருக்காம்? 5.33 இருக்காம். இது வந்து ஒரு 9 டேஸ் 9.5 டேஸ் கன்சப்ஷனுக்கே யூஸ் ஆயி போயிரும் போல இருக்கு. அடுத்த நியூஸ். எஸ் பேங்கோட எம்டியா வந்துட்டு வினய் முரளிதர் டோஸ் அப்படிங்கிறவர் வந்து வந்திருக்காரு. யாரை ரீப்ளேஸ் பண்ணி? பிரசாந்த் குமாரை ரீப்ளேஸ் பண்ணி. ஸோ இந்த வினய் முரளிதாஸும் படிச்சிருப்போம், பிரசாந்த் குமாரும் படிச்சிருப்போம். பட் கொஸ்டின் எப்படி இருக்கும்? வினய் முரளிதார் வந்துட்டு இங்க வந்திருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி எதுல இருந்தாருன்னு வந்துரும். எஸ்பிஐல இருந்திருக்காரு அவரு. இவரோட பீரியட் எவ்வளோ டென்யூர்னா 3 வருஷத்துக்கு இவர் இருக்க போறாரு. அடுத்த கொஸ்டின், அடுத்த நியூஸ். தீபாலி தாஸ் அப்படிங்கிறவங்க ஆக்சுவலி பங்களாதேஷ்காரங்க. நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு ஃபாரினர் அவங்க. பங்களாதேஷ்னா வேற இது தானே. இவங்களுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கிடைச்சிருச்சு. 2 வருஷம் அவங்க கேம்ப்ல இருந்திருக்காங்க. லைக் இவங்க வந்திருக்காங்க. நெறைய பேஸ்ல சர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட்டு அஸ்ஸாம்ல தான் இப்ப இருக்காங்க. இவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கிடைச்சிருச்சாம். இப்போ சிட்டிசன்ஷிப்லாம் எப்படி தருவாங்க? சும்மா தரமாட்டாங்க. அதுக்கு ஒரு கமிட்டியோ ஏதோ ஒண்ணு இருக்கணும்ல. அண்டர் சிஏஏங்கிறது சிட்டிசன் அமெண்ட்மென்ட் ஆக்ட் அப்படிங்கிறது 2019ல கொண்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில தான் இவங்களுக்கு வந்துட்டு சிட்டிசன்ஷிப் கிடைச்சிருக்கு. ஸோ அஸ்ஸாம்ல வந்து இவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு. பேரு தீபாலி தாஸ். இதுக்கு அவங்க எந்த ஊரு வந்திருக்காங்கன்னா, பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அடுத்த நியூஸ். தெலுங்கானா. தெலுங்கானா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பேட்ஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பேட்ஜ் அப்டின்னா, வுமன் ஃபயர் ஃபைட்டர்ஸ். மோஸ்ட்லி இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்ல வந்து பாய்ஸ் தான் இருப்பாங்க. லைக் மென் இருப்பாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேட்ஜா வந்து ஒரு வுமன் ஃபைட்டர்ஸ வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க.
எந்த அடிப்படையில கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, விமனுக்கு அந்த 33.3% ரிசர்வேஷன் கோட்டா இருக்கும்ல, அதன் அடிப்படையில கொண்டு வந்திருக்காங்க. இவங்க அப்ப எத தழுவி வந்திருக்காங்கன்னா, தமிழ்நாட்டிலயும், கேரளாலயும் இத பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு அப்புறம் இத பார்த்து இவங்க தெலுங்கானாவும் இப்ப வந்து இத பண்ணியிருக்காங்களாம். அடுத்து பார்த்துட்டீங்கன்னா, யுஎஸோட ட்ரெஷரி செக்ரட்டரி இருக்காங்க. பேரு வந்து ஸ்காட் பெசன்ட். யுஎஸோட ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட். இவர் வந்துட்டு 30 நாள் வந்து வெய்வர்ங்கிறது வந்து நமக்கு லைக் தள்ளுபடின்னு இல்ல. ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அத வெய்வ் பண்றது தள்ளுபடி தான் நெனைக்கிறேன். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாம ரஷ்யன் ஆயில வாங்கிக்கலாங்கிற லைசென்ஸ் குடுத்துருக்காங்க நமக்கு. ஏன்னா, நமக்கு தானே ஆயில் ரொம்ப தேவ. ஸோ, அப்படி ஒரு லைசென்ஸ் நமக்கு குடுத்துருக்காங்க. எத்தன நாளைக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, மார்ச் 5ல இருந்து ஏப்ரல் 4 வரைக்கும். அதான் 30 டேஸ் வெய்வர் குடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டாப் கேப் மெஷர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லைக் நம்ம டிமாண்டுக்கும், அந்த இதுக்கும் உள்ள கேப் இருக்குல்ல, அத ஸ்டாப் பண்றதுக்காக நெறையா நீடு தேவைப்படுது வேர்ல்டு லெவல்லங்கிறனால, இது நமக்கு பண்ணி குடுத்துருக்காங்களாம். யுஎஸ் ட்ரெஷரி செக்ரட்டரி 30 நாள் வெய்வர் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, நம்ம இந்தியா ரஷ்யன் ஆயில வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு லைசென்ஸ் 1 மாசம் மார்ச் 5ல இருந்து ஏப்ரல் 4 வரைக்கும். அப்ப யுஎஸ் ட்ரெஷரி செக்ரட்டரி பேர் என்னது? ஸ்காட் பெசன்ட் அப்படிங்கிறது. அடுத்த நியூஸ் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இவங்க வந்துட்டு லெப்ரஸிய எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சில்லிங்கிற ஊருக்கு வந்துட்டு ஒரு ரெகக்னிஷன் குடுத்துருக்காங்க. சில்லி எங்க இருக்குன்னா அமெரிக்கால. அமெரிக்காலயே ஃபர்ஸ்ட் இவங்க தான் லெப்ரஸிய எலிமினேட் பண்ணவங்களாம். அப்படின்னு WHO வந்து ரெகக்னைஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. அண்ட் சில்லி வந்து அதே மாதிரி அம் ஒரு என்டிடி டிசீஸையாவது எலிமினேட் பண்ணியிருக்காங்கங்கிற கேட்டகரியில அமெரிக்கால 6வது இடம், குளோபலி 61வது இடம். நெக்லெக்டட் டிராபிக்கல் டிசீஸ்ங்கிறது இந்த மாரி தான் நெறைய டிசீஸ் நம்ம கண்டுக்காம விட்ட நெறைய இது. இந்த மாரி நெறைய இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணையாவது எலிமினேட் பண்ணப்பட்ட கண்ட்ரி அப்படிங்கிற கேட்டகரியில பார்த்துட்டீங்கன்னா, சில்லி வந்து குளோபலா 61வது இடத்துல இருக்கு. சில ஊர்லாம் எதையுமே இன்னும் பண்ணாம இருக்காங்க. ஸோ அந்த மாரி ஏதாவது ஒண்ணாவது பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது குளோபலி 61 அமெரிக்கால வந்து 6வது இடமா. அதுல லெப்ரஸில பார்த்துட்டீங்கன்னா, அமெரிக்கால வந்து இவங்க ஃபர்ஸ்ட்டு. அடுத்த நியூஸ். எஸ்பிஐயோட ஜெனரல் இன்சூரன்ஸ் இருக்காங்கல்ல, அந்த குரூப் வந்துட்டு ஒரு கேம்பெயின் நடத்துறாங்க. எதுக்காக அப்டின்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து தேவ. அது ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம பரப்பணும் அப்டிங்கிறதுக்காக ஒரு கேம்பெயின் நடத்துறாங்க. இதோட கேம்பெயின் பேர் வந்துட்டு, சுனியே பரோசா ஆப்னோசா அப்டின்னா என்னன்னு தெரியல. மனப்பாடம் பண்ணிக்குவோம். சுனியே பரோசா ஆப்னோசா அப்படிங்கிற ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸோட அவேர்னஸ் பத்தி சொல்றதுக்கான ஒரு கேம்பெயின். இதுக்கு அம்பாசிடரா யார் இருந்திருக்காங்க அப்படின்னா, ஆக்டர் பங்கஜ் திரிபதிய வந்து அம்பாசிடரா போட்டிருக்காங்க. இந்த கேம்பெயின் எங்க நடந்துச்சுன்னா, மும்பைல நடந்துச்சு. நம்ம சிஎஸ் செட்டி எஸ்பிஐல அப்ப அவர் தானே வந்து இத இனாகுரேட் பண்றதெல்லாம் இருக்கணும். ஸோ அவர் வந்து இத இனாகுரேட் பண்ணியிருக்காரு. அடுத்த நியூஸ். பிஇஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இது ஒரு நவரத்னா கம்பெனி. அவங்களும் ஒரு ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் ஒருத்தங்க இருக்காங்க. யாரு? பெல்லட்ரிக்ஸ் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிறவங்களும் சேர்ந்து ஒண்ணு டெவலப் பண்றாங்க. என்னது? வெரி லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட் சிஸ்டம்ங்கிறத ஒண்ணு டெவலப் பண்றாங்க. விஎல்இஓ வெரி லோ எர்த் ஆர்பிட் அப்படிங்கிற ஒண்ண டெவலப் பண்றாங்க. அது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100ல இருந்து 450 கிலோமீட்டர்ஸ் அந்த ஸ்பேஸ்ல. நம்ம எர்த்துக்கும் மேல இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸுக்கும் உள்ள கேப்ன்னு நினைக்கிறேன். 100 டூ 450ங்கிறது. அதான் வெரி லோ எர்த் ஆர்பிட்ங்கிறது. ஸோ பெல்லும், பெல்லாட்ரிக்ஸும் சேர்ந்து பண்றாங்க. என்ன பண்றாங்க? விஎல்இஓ சேட்டலைட் சிஸ்டத்த டெவலப் பண்றாங்க. பெல் ஒரு நவரத்னா கம்பெனி. அடுத்த நெக்ஸ்ட் நியூஸ் கடைசி நியூஸ். புரொஃபசர் கிருஷ்ணமூர்த்தி வி. சுப்பிரமணியன். இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் எக்கனாமிஸ்டா யுனிவர்சிட்டி ஆஃப் சிக்காகோ அலுமினி அவார்டு வாங்குறதுல. ஒரு 85 இயர்ஸ் ஹிஸ்டரியில இவர் தான் ஃபர்ஸ்ட்டா. 85 இயர்ஸ் எப்படின்னா 1941ல தான் இந்த அலுமினி அவார்ட் அந்த இது வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுலேருந்து இந்த 2026 வந்து 85 இயர்ஸ் ஹிஸ்டரியில இவர் தான் எக்கனாமிஸ்டா இந்த அவார்டு வாங்குறதுல. சிக்காகோ அலுமினி அவார்டு வாங்குறதுல. இவர் யார் அப்ப என்னவாலாம் இருந்திருக்காருன்னு தெரியணும். ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இதுல எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருந்திருக்காரு. இந்தியால சீஃப் எக்கனாமிக் அட்வைசரா இருந்திருக்காரு. எத்தனாவது சீஃப் எக்கனாமிக் அட்வைசர்? 17வது சீஃப் எக்கனாமிக் அட்வைசர். எந்த பீரியட்ல? 2018ல இருந்து 2021 வரைக்கும் இவர் இருந்திருக்காரு. கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் ஃபர்ஸ்ட் எக்கனாமிஸ்ட் இன் 85 இயர் ஹிஸ்டரியில சிக்காகோ அலுமினி அவார்டு வாங்கியிருக்காரு. 17வது எக்கனாமிக் அட்வைசரா இருந்திருக்காரு. 2018 டு 21 பீரியட்ல 3 வருஷம் இருந்திருக்காரு. 19, 20, 21 3 வருஷம் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ல எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராவும் இவரு இருந்திருக்காரு. நியூஸும் முடிஞ்சிருச்சு. ஸ்டாட்டிக் கொஞ்சம் பார்த்துருவோமா? இதோட சேர்த்து. இல்ல டைம் ஆயிடுச்சா? பார்த்துருவோங்க. பார்க்குறத கொஞ்சம் தெளிவா பார்த்துருவோம். ஏன்னா, அதுக்கப்புறம்லாம் ஸ்டாட்டிக் படிக்கணும்னா நம்ம படிக்க மாட்டோம்ல. நானும் இன்னும் ஸ்டாட்டிக் படிக்கல. நான் ஜஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் அப்படியே ரீட் பண்ணிட்டே வந்துடுறேன். ஓகே. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழ வரும்? ஸ்டாட்டிக்.
பிஇஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் எந்த மினிஸ்ட்ரி கீழ வரும்? நான் வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெய்டின்னு சொல்லுவோம். அதுவா? இல்லன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸா? இல்லன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸா? எலக்ட்ரானிக்ஸ்ன்னு பார்த்ததும் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ்ன்னு அடிச்சுட்டோம்னா முடிஞ்சுச்சு. இவங்க வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழ வராங்க. இப்படிதான் இதுக்கு தான் ஸ்டாட்டிக் படிக்கணும். நம்ம அப்படியே என்ன கொஸ்டின்லயே இருக்கே! பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்னு போட்டா சொல்லி முடிஞ்சுச்சு. ஸோ பெல் வந்து ஒரு நவரத்ன கம்பெனி டிஃபென்ஸ் செக்டாருக்கு கீழ வருவாங்களாம். அடுத்து எஸ் பேங்க் வந்துட்டு அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்குறாங்க. மும்பைல இருக்கு. அடுத்து ஹூ இஸ் த கரண்ட் பிரசிடென்ட் ஆஃப் ஏடிபியோட கரண்ட் பிரசிடென்ட் யாரு? ஏடிபி இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு மணிலா, பிலிப்பீன்ஸ்ல இருக்கு. இதோட வந்து என்னது பிரசிடென்ட் யாருன்னு கேட்குறாங்க. யாரு? மசாட்டோ காண்டா. இத நெறைய படிச்சிருப்போம். இருந்தாலும் சொல்றேன். நபார்ட பத்தி பார்த்தோம் இல்லையா? நபார்டு வந்துட்டு ஒரு கிளைமேட் ரெசிலியன்ட் சேலஞ்ச் கொண்டு வராங்கன்னு. நபார்டு எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? நபார்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1982ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எந்த கமிட்டிக்கு கீழ வருவாங்க? சிவராமன் கமிட்டிக்கு கீழ நபார்டு வந்துச்சு. நபார்டு அப்ப தான் செட்டப் ஆச்சு. நபார்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? மும்பைல இருக்கு. அடுத்து WHO இருக்குல்ல. இது எப்போ அஃபிஷியலா எஸ்டாப்ளிஷ் ஆச்சு? அண்ட் இதுல வந்து எவ்வளோ மெம்பர் ஸ்டேட் வந்து கரண்ட்டா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, 1948ல தான் வந்துட்டு இவங்க அ ஃபர்ஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க. 194 மெம்பர்ஸ் இருக்காங்களாம் கரண்ட்டா. WHOல வந்துட்டு சூப்பர் பாருங்களேன். 1948 8 மட்டும் கேன்சல் பண்ணிருங்க. 194 நம்பர்ஸ். நைஸ். ஸோ WHOவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. ஸ்விட்ஸ்ல இருக்கு. சுவிட்சர்லாந்து. அடுத்து சில்லிங்கிற ஊர பத்தி பார்த்தோம் இல்லையா? அப்ப அந்த ஊரோட கேப்பிட்டல் என்னது? கரன்சி என்னது? சான்டியாகோ. சான்டியாகோ. சில்லியன் பெசோ. அதுதான் அவங்க கரன்சியாம். சில்லியன் பெசோ சான்டியாகோ அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸாம். அடுத்து எந்த கண்ட்ரி வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட்டு ஒரு நேஷன் வைட் பேன் சோஷியல் மீடியால பண்ணாங்க? அதுவும் 16 வயசுக்கு கீழனா, வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆஸ்ட்ரேலியா. அண்டர் 16 ஏஜ் சோஷியல் மீடியா பேன் மொத அவங்க தான் பண்ணாங்க. அப்புறம் நம்ம இன்னும் நெறைய பார்த்தோம். என்னது? இந்தோனேஷியா பார்த்தோம், ஸ்பெயின் பார்த்தோம், ஃப்ரான்ஸ் பார்த்தோம். ஸ்பெயின் மட்டும் அண்டர் 15 நெனைக்கிறேன். நம்ம இப்ப பார்த்தது கர்நாடகா பார்த்தோம். அது வந்து 16 வயசு. ஆந்திரா பார்த்தோம் 13 வயசு. ஓகே. இன்னைக்கானது முடிஞ்சிருச்சு. இந்த பிடிஎஃபோட சாரி என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து டெலிகிராம் குரூப்ல இருக்கும். இது வேணும்னு நெனச்சீங்க ரிவிஷனுக்குன்னா யூஸ் பண்ணிக்கங்க. தேங்க் யூ கைஸ். குட் நைட்.